இப்போது கடாய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகை கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் இது மாதிரி வதங்கிருக்குதுங்க. இப்போ இதில் தக்காளி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காவை இது மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க. இப்படியே வேகட்டும் அவரைக்காய். அவரைக்காயில் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை அவரைக்காயில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மீடியமான ஃப்ளேமில் முட்டையை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருங்க. இப்போது முட்டை வெந்துச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.